தமிழர்னா யாரு, வரலாறுனா என்ன, திராவிடம்னா என்ன, ஏதாவது சொல்லு. கடைசிக்கு திராவிடம்னா கல்யாணம்னு. சோ கால்டு திராவிடம் அப்படின்னா என்ன? அதற்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பாங்க. திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு கற்பனை. திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது, திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை. திருமாவளவர்களிடம் கேட்டா திராவிடம் அப்படிங்கிற ஒரு இனம் கிடையாது, அது ஏமாற்று வேலை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு திராவிட கட்சிகள் கூட கூட்டணியில இருக்கார். என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். திராவிட கட்சிகளை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்ன மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு கூட்டணியில இருக்கார். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திராவிடம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டிலேருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அது அவங்களுடைய ஒட்டுமொத்தமான அரசியல். அப்போ இந்த திராவிட அரசியல் சொல்வது கோரா அவங்க என்ன சொல்கிறாங்க? தமிழர் அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சியை தனியாக எல்லாரும் பிரித்து பார்ப்பது என்ன? அது தமிழர்களுக்கான கட்சி, அதனால் அது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மட்டும் கிடையாது. தெலுங்கு பேசக்கூடிய நபர்கள், கன்னடா பேசக்கூடிய நபர்கள், மலையாளம் பேசக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிப்பதை விட திராவிடம் அப்படின்னு சொல்கிற அந்த சவுத் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு இலக்காக இந்த திராவிடம் அப்படிங்கிறத சொல்லி அதன் வழியாக ஆட்சி செய்யக்கூடியதான் திராவிட அரசியல். இவ்வளோதான், இதுக்கு வேற பெரிய விளக்கம்லாம் கிடையாது. ஒரு அரசியல் செய்வதற்கு எல்லோரையும் ஒன்றுபடுத்த வேண்டும். அப்படி ஒன்றுபடுத்துவதற்காக அவங்களுக்கு ஒரு வார்த்தை தேவைப்பட்டது, அதுதான் திராவிடம். அந்த திராவிட மாடல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசாங்கம். ஸோ இதில் யாருக்குமே பெரிய அளவில் கன்ஃபியூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த இடத்துல திராவிடம் அப்படின்னு சொல்லும்போது தமிழுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்த திராவிடத்தை சார்ந்தவங்க கேட்க வேண்டும். தெலுங்கு பேசக்கூடிய மனிதர்களும் தமிழ்நாட்டில் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா, அவங்க தமிழ்நாட்டிலேயே தான் இருக்காங்க, தலைமுறையாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம கேட்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க கேட்கணும். அதற்காக தான் திராவிடம் அப்படிங்கிறது அமைத்திருக்கிறோம் என்றால் தென்னிந்திய நடிகர் சங்கம் கலைக்கப்பட வேண்டும். ஏன் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஆழமான அரசியல் சதுரங்கம். கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கேட்பதற்கு. பட் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி சென்னை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து தமிழர்கள் மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்தை சார்ந்தவங்களும், எல்லா மொழியை சார்ந்தவங்களும், எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அங்கே ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த திராவிட நாடு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை அவங்க திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் கொண்டு வரும்போது அங்கே இருந்த இந்த சென்னை மாகாணத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அது தமிழில் மட்டும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாறியது. அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக இவங்க என்ன செய்கிறாங்க, மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் போட்டு தமிழ் அப்படிங்கிற ஒரு முன்னிலைமை கொடுக்கப்பட்டாலும் அங்கே வாழக்கூடிய நபர்களுக்காக திராவிட அரசியல் அப்படிங்கிறது உருப்பெற்று வருது. அந்த நேரத்தில் தான் இந்த திரைப்படங்கள் எல்லாமே பெருசாக மாறுது. மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து தான் இந்த திரைப்படம் எல்லாமே பெருசாக மாறுது. ஸோ அதனால் இங்கேருந்து உருவானது தான் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதனுடைய பெயர் என்ன? தென்னிந்திய நடிகர் சங்கம். ஏன்னா இந்த நடிகர் சங்கத்துக்குள்ளே எல்லா இடத்தை சார்ந்த கர்நாடகாவை சார்ந்த ஒரு நடிகர் இங்கே பெருசாக இருக்காருன்னா ரஜினி அவர் இருக்கார். மலையாளத்தை சார்ந்த ஒரு நடிகர் இங்கே பெருசாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா விக்ரம் போன்ற பல நபர்கள் இருக்காங்க. எல்லாருமே இங்கே இருக்காங்க, ஐக்கியமாக இருக்காங்க. ஸோ இது தமிழர் நடிகர் சங்கம் அப்படின்னு தானே இருக்கணும், இல்லாட்டி தமிழ்நாட்டு நடிகர் சங்கம் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். பிற மாநிலங்களில் அப்படி தான் இருக்குது. இதையே இங்கே ஒரு பேசு பொருளாக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத இங்கே கவனிச்சிடலாம். தக் லைஃப் கமலஹாசன் அவர்களுடைய முக்கியமான ஒரு படம். விக்ரம் அப்படிங்கிற ஒரு வெற்றிக்கு பிறகு அரசியலில் மிகப்பெரிய தோல்வி. அதன் பிறகு மறுபடியும் திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அவருக்கு வரக்கூடிய ஒரு படம் மணிரத்னம் அவர்களுடைய படம் அப்படின்னு சொன்னாலும் தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். வேறு எந்த எதிர்ப்பும் கிடையாது படத்துக்கு. கன்னடா இல்லாட்டி கர்நாடகாவினுடைய அரசியலை கொச்சைப்படுத்தினதோ அவங்களுடைய தலைவர்களை இங்கே தப்பாக பேசியிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையை சொன்னார் கமலஹாசன் அவர்கள். தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படிங்கிறது, இந்த தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது அப்படிங்கிறது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலை. உடனடியாக 24 மணி நேரம் கெடு கொடுக்குறாங்க. அந்த கெடுவில் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கமலஹாசன் அவர்கள் சொல்கிறார், இல்லை லவ்வுக்கு நான் எப்படி மன்னிப்பை கோர முடியும், என் மேலே தப்பே இல்லையே, நான் எப்படி மன்னிப்பு கோர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னைக்கு கர்நாடகாவினுடைய அந்த சினிமா வர்த்தக சபை ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, கர்நாடகாவில் தக் லைஃப் அப்படிங்கிறது என்ன செய்யப்படாது, ஸ்க்ரீன் செய்யப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் ஸ்க்ரீன் செய்யப்படாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் தமிழிலிருந்து கன்னடம் வந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது உண்மையான கூற்று. இந்த இடத்துல கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது யார்
அங்கே இருக்கக்கூடிய நடிகர் சங்கம். ஆனால் நம்ம நடிகர் சங்கத்தினுடைய பெயர் என்ன? தென்னிந்திய நடிகர் சங்கம். டேய் எங்கடா இருக்கீங்க? தென்னிந்திய நடிகர் சங்கம்னா வாங்க பேசுங்க, தமிழ்லேருந்து தான் கன்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்காவது தைரியம் இருந்தால் பேசுங்க. தென்னிந்திய நடிகர் சங்கம்னா தென்னிந்தியாவை சார்ந்த எல்லாருமே கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும்ல. நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் நடிகர்கள் எல்லாரும் குரல் கொடுத்துருப்பாங்கல்ல. தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே பேர் இருக்கு, பேரை மாத்துங்கயா. இதை பல வருடங்களாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட இடத்துல இந்த ஒரு பெரிய பிரச்சனையை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய தருணம் வந்து விட்டதா நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கும் அரசியலுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எங்க இங்க அரசியலே சினிமாவும் சினிமாவை அரசியலும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும். கேளிக்கை வரி வேற ஒண்ணுமே கிடையாது. கேளிக்கை வரி குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. திமுகக்கு எல்லா நடிகர்களும் சேர்ந்து வாவ் சூப்பர் சார், எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் லாபம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேளிக்கை வரி குறைந்ததுனால உங்களுடைய வீட்டு வரி ஏதாவது குறையுமா? இந்த கேளிக்கை வரி குறையதுனால ஒரு நிறுவனத்துக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் விமர்சனம் வைக்கிறார். யாருக்கு? சிவப்பு பூதம். தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. அந்த சிவப்பு பூதத்துக்கு மட்டும்தான் லாபம் கிடைக்கும். ஏன்னா அவங்க தானே எல்லா படத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்க தானே ப்ரொடக்ஷனுக்கு வேறு ஏதாவது ரூபத்தில் இறங்கி லாபத்தை பார்க்குறாங்க. இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட இடத்துல அந்த கேளிக்கை வரி குறைக்கப்பட்டது ஏதோ சினிமாவுக்கு பெரிய தொன்று. ஓகே, அவங்களுக்கு நல்லது தானே. கமலஹாசன் அவர்களுடைய படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. அவர் எந்த விதமான பொய்யும் பேசலை, எந்த விதமான புரட்டும் பேசலை, வரலாற்றை திரித்து சொல்லவில்லை. சில நபர்கள் மாதிரி சில நபர்கள் இருக்காங்க வரலாற்றை திரித்து பேசக்கூடிய நபர்கள். இது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். பார்த்தா சிவப்பு போட வேண்டிய இடத்துல கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு விட்ருவாங்க, கருப்பு ட்ரெஸ் போட வேண்டிய இடத்துல சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டு விட்ருவாங்க. அது புனைவு கதை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உருட்டோன்னு உருட்டுவாங்க. அந்த மாதிரியான கதைகளுக்கு எல்லாமே இங்கே வந்து பெரிய அளவில் நம்மளும் வரவேற்பு கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கிறது உண்மையான வரலாறு. தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்தது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள், நீங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஸ்ட்ராங்னஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்கிற பெயர் வச்சு நடிகருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி ஒரு பெயர் வச்சதுனால மட்டும் எல்லாருமே ஐக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு மறுபடியும் யாரும் முட்டாள் கிடையாது. எப்படி திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வைத்து நம்மளை நம்ப வச்சு ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்குள்ள கர்நாடகாவை சார்ந்த நடிகர்கள் எல்லாம் உள்ளக்க வந்துட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்களுக்குன்னு வேற நடிகர் சங்கம் இருக்குது. மலையாளத்தில் அவங்களுக்கு வேற இருக்குது, அசோசியேஷனே வேற இருக்குது. அம்மா அப்போ தெலுங்கு அதெல்லாம் வேற இருக்குங்க. அப்போ நாம ஏன்டா இவ்வளோ இழிச்சவாயன்களாக இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி வருதா? இந்த கேள்வி ஒரு அரசியல் கேள்வியும் கூட. இதுக்குள்ள ஒரு அரசியலும் ஒளிந்திருக்கிறது. சரி, இதெல்லாம் விட்டுருவோமே, நேராக அரசியலுக்கு வரலாம். முல்லை பெரியாறு விவகாரத்தில் ஸ்டாலின் மௌனம். ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த இடத்துல முல்லை பெரியாரை பற்றி பேச வேண்டிய தருணம் வந்துருச்சான்னு கேட்டால் எஸ், வந்து விட்டது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, கேரளாவில் மான்சூன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன, மழை சும்மா வெளுத்து வாங்குது. திருவனந்தபுரம் நாகர்கோவில் சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மழை. இன்னும் எர்ணாகுளம் சைட்லாம் போகலை. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே எர்ணாகுளம், இடுக்கி அந்த ஏரியாலெலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 10 நாள் மூணாறு, வாகமன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுப்பாறை ஏகப்பட்ட இடத்துல மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் மழை பெஞ்சு அப்படியே நேராக போடிமெட்டு, கம்பம், தேனி இந்த பக்கமும் மழை பெய்யும். அப்போ இந்த பக்கம்லாம் மழை பெய்யுதுன்னா சார், முல்லை பெரியாறு அணை சீக்கிரமாக நிரம்ப ஆரம்பிக்கும். இந்த இடத்துல முல்லை பெரியாறு அணை சீக்கிரமாக நிரம்ப ஆரம்பித்தது என்றால் ஆல்ரெடி முல்லை பெரியாறு பிரச்சனை சும்மா சைலண்டாக இருக்குது. யாராவது யோசிச்சிங்களா ஏன் முல்லை பெரியாறு பிரச்சனை சைலண்டாக இருக்குன்னு? ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரியான கொள்கை இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள். அந்த பக்கம் பினராயி விஜயன், இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் நட்பு. முல்லை பெரியாருடைய பிரச்சனை ஓயவில்லை. நாம் போய் அங்கே போய் அந்த டேமில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டோமா? இல்லை. 150க்கும் அதிகமான அடி தண்ணீர் நம்மளால் தேர்க்க முடியுமானா? இல்லை, எதுவும் முடியலை. பட் இது பேசு பொருளாக மாறலை. இது எப்போ பேசு பொருளாக மாறும்? ஒன்று, இப்போ இந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுனால முல்லை பெரியாறு அணை மறுபடியும் அப்படியே மேலெழும்பி வரும். இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும். அதை திமுக அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவங்க நல்ல நேரத்துக்கு நல்லபடியாக மழை பெய்யாமல் அப்படியே நின்றுருச்சுன்னா அடுத்த வரக்கூடிய ஆட்சிக்கு அது ஒரு பெரும் சிக்கல். முல்லை பெரியாறு அணையினுடைய சிக்கல் அடுத்த வரக்கூடிய ஆட்சிக்கு எழுதி வேணால் வச்சுக்கோங்க, பெரிய சிக்கலாக மாறும். இந்த தடவையே நிறைய மழை பெஞ்சிருச்சுன்னா திமுகக்கு அது பெரிய சிக்கலாக மாறும். அப்போ இந்த இடத்துல ஆர்பி உதயகுமார் அவர்கள் கேட்டிருக்காங்க, முல்லை பெரியாறு அணையில் 152 அடியாக நீரை தேக்கலாம் என்று உரிமையை பெற்று தந்தவர் ஜெயலலிதா அவர்கள்.
தீர்ப்பை நிறைவேற்ற ஒரு முறை கூட பினராயி விஜயனுடன் முதல்வர் ஸ்டாலின் பேசவில்லை. நோட் பண்ணுங்க மக்களே, நோட் பண்ணுங்க. ஒரு முறை கூட பேசவில்லை அப்படின்னு சொல்லி இந்த 4 வருடத்தில் ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கு. இனி வரக்கூடிய ஆட்சியில் வந்து நீங்கள் அவங்கள குறை சொல்லக்கூடாதுல்ல. இந்த 5 வருஷம் இவங்க ஏதாவது செஞ்சிருக்கணும்ல. இவங்க எதுவுமே செய்யலைன்னா அடுத்த கூடிய ஆட்சி மறுபடியும் திமுக ஆட்சியாகவே இருந்தாலுமே இந்த 5 வருடம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்லங்க. எங்க இதை மட்டும் என்ன நம்ம என்ன கோமா ஸ்டேஜ்லேயே இருக்கோம் அந்த 5 வருடங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல. ஸோ அவர் சொல்கிறதுபடி பார்க்க போனால் ஒரு முறை கூட பேசலைன்னு சொல்கிறாரு. சென்னை வந்த கர்நாடகா துணை முதல்வரிடம் மேகதாது அணை பற்றியும் பேசலை. எஸ், அதுவும் நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். மகனின் வாரிசு அரசியலுக்காக மாநில உரிமைகளை ஸ்டாலின் விட்டு கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கேள்வியை இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாங்க? நேரு அவர்களிடம் கேட்டாங்க ஒரு நிருபர். மகனின் நலனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் டெல்லி பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சுமத்துகிறார்களே அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. அதனால தான் எடப்பாடி போன்ற நபர்கள் நாங்கள் டெல்லிக்கு போனது குடும்ப நலனுக்காக அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறார், நேரு அவர்களே சொல்கிறார். சரி, ஒரு கட்டத்தில் திமுக மக்கள் நீதி மையத்துக்கு அவங்களுடைய ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுத்துட்டாங்க. அதிமுக தேமுதிகவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அது சாத்தியப்பட்டதா அப்படின்னு கேட்டால் அது இல்லையா. சுதீஷ் அவர்கள் ஏமாற்றத்துடன் சென்றார். காரனுடைய கண்ணாடியை கூட கீழே இறக்காமல் அப்படியே விறுவிறுன்னு போயிட்டாரு. ஸோ அதிமுக தேமுதிக இடையே ஒரு பெரிய விரிசலை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத அந்த 2 கட்சிகளும் தான் சொல்லணும். பாமகவில் உச்சமடைந்த அவங்களுடைய உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்கிறத பற்றி கார்த்திக் சிதம்பரம் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. கார்த்திக் சிதம்பரம் சில நேரங்களில் ரொம்ப மெச்சூரான ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ரொம்ப ப்ராக்டிக்கலாக என்ன உண்மையோ அதை சொல்லிடுவார். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சில இடங்களில் அவர் அரசியல் செய்வார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரும் ஒரு அரசியல்வாதி தானே. பட் பாமக பற்றி கேட்கும்போது எங்கே அது உட்கட்சி பூசல், அதெல்லாம் பற்றி நாங்கள் ஏன் பேசணும், அதில் அரசியல் அப்படிங்கிறது நம்ம பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி நேரு அவர்களிடமும் இதே கேள்வி கேட்கப்பட்டது. அவரும் சொல்லிட்டார், ரொம்ப ரொம்ப சூப்பராகவே சொன்னார், அது அவங்களுடைய உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லி. சரி, அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அவர்களிடம் சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது. குறிப்பாக விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், தொடர்ந்து நடக்கக்கூடிய பலவிதமான மாற்றங்கள், அதுவும் அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ சீட் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது திமுக தான். ஏன்னா நாங்கள் திமுக கூட கூட்டணி இருக்கோம், எங்கள் கூட திமுக கூட்டணியில் இல்லை. அதனால் திமுக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் எங்களுடைய முடிவு அப்படிலாம் சொல்லி அவருடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கொரோனா. யாரும் பயப்பட வேண்டாம், சும்மா பலவீனமான கொரோனா தான் பரவிட்டு இருக்கு, மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. சில ஹாஸ்பிட்டல்ஸில் இனி நீங்கள் மாஸ்க் போடாமல் உள்ள என்ட்ரி இல்லை அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க. ஸோ மாஸ்க்கு அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க மக்கா, கொரோனா வந்துட்டு இருக்குது. கேரளாவில் அதை விட கூடுதலாக வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்ததாக மழை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய டிசீஸ் அப்படிங்கிறது வரும். காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி, த்ரோட் பெயின், இதெல்லாம் வரும். இது எல்லாமே கொரோனாவினுடைய சிம்டம் அப்படிங்கிறதுனால நம்ம பயப்படக்கூட செஞ்சிடலாம். ஸோ எதுக்கும் ஸ்டே ஹெல்த்தியாக இருங்க, தேவையில்லாமல் வெளியில் அலையாதீங்க, நைட் நேரம் அதிகமாக இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் குடிக்காதீங்க. இல்லை உங்களுக்கு காய்ச்சல், ஜலதோஷம் உடனுக்குடன் வரும் அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. முதியவர்களை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு குழந்தைகளிடம் நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அவங்களையும் கொஞ்சம் சேஃபாக பாதுகாத்துக்கோங்க. இதெல்லாம் கொரோனா வந்து உங்களை அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. நார்மலாகவே மழை சீசனில் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இருக்கணும். அந்த நடவடிக்கையை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக அரசியல் சதுரங்கத்தில் 2 விதமான காணொலிகள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அரசியல் சதுரங்கம், இந்த மாதிரியான டாப்பிக்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி டாப்பிக்லாம் ஓகே தானா? ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி தான் அதிகமாக நம்ம பேசியிருப்போம். சும்மா அடுக்கடுக்கான செய்திகளை வாசிக்காமல் ஒரு விஷயம், அதுக்கான இன்டெப்த் அனாலிசிஸ் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே பேசியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.